ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சோகமான நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சோகமான விஷயம்னு பார்க்குறீங்களா? நம்ம நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார். ஸோ அவரின் அந்த காலமான செய்தியை கேட்டு மிகவும் வருத்தத்தில் இந்த காணொலியை அவரை பற்றிய தகவலும் சேர்த்து வெளியிட்டுள்ளேன். என்னவென்றால், இவர் மதுரையில் பிறந்தவர். அங்கிருந்து கமலஹாசன் படங்கள் நிறைய பார்த்து அவர் மீது ஆசை கொண்டு சினிமாவில் எப்படியாவது நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர். சில இடங்களில் நடித்து விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் மிகவும் ஃபேமஸ் ஆனவர். மற்றும் தனுஷ், சிவகார்த்திகேயன், அஜித்குமார் போன்ற நடிகர்களுடன் நடித்து மிகவும் பிரபலமானவர். ஸோ அவர் சில காலங்களுக்கு முன்பு ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவருக்கு உடல்நிலை குறைவாகியதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டதனால் வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்திருந்தார். ஸோ இன்று இரவு 8 மணி அளவில் அவர் காலமான செய்தியை கேட்டு ரசிகர்களாகிய நானும் மற்றும் திரையுலகினரும் மிகவும் வருத்தத்தில் உள்ளார்கள். ஸோ அவர் குடும்பத்தாருக்கு எனது காணொலி மூலம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சில காலங்களுக்கு முன்பு இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசால் கௌரவிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போது முதலமைச்சர் ஐயா அவர்களிடம் ஆசீர்வாதமும் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஆசீர்வாதம், கமலஹாசன் தனது ரசிகரின் மேலான தலைவனாக கருதிய ரோபோ சங்கர் அவர்களிடம் கடைசி ஆசை பெற்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குடிப்பழக்கத்தால் அவருடைய உடல்நிலையில் மஞ்சள் காமால் ஏற்பட்டு மிகவும் தீவிர சிகிச்சையில் அனுபவிக்கப்பட்டிருந்தார். லாஸ்ட் நேரத்தில் அவருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலம் பயனளிக்கவில்லாமல் உயிரிழந்தார். ஸோ குடியை கெடுக்கும் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அவர் ஐசியூவில் இருக்கும் பொழுதும் யாரும் குடிக்காதீர்கள் என்று தன் காணொலி மூலம் அவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மன வருத்தமாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து திரையுலக ரசிகர்கள் மிக வேதனையில் உள்ளார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள்.